Yes, good evening, students. Hi. Hello, audible? Hi. Hi. Good evening, Aditi, Janani, Rachel. Hi, everybody. இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்க்க போறோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, stay tuned. Just check it and I'll get back. Yeah. Yes, good evening, students. Hi. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ரொம்ப முக்கியமான டாபிக். எஸ், குட் ஈவினிங் முகமது. வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. குட் ஈவினிங். ஓகே, இப்போ இங்கே வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். எல்லாருக்குமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். பட் வேரியஸ் ரீசன்ஸ் என்னன்னு அது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே சஃபர் ஃப்ரம் லாட் ஆஃப் டிசீஸ். அப்போ டிசீஸ் அப்படின்னும் போது ஒரு என்டைட்டி கிடையாது, இது நிறைய விஷயங்களால வரக்கூடியதான் வியாதிகள், அதுதான் டிசீஸ். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஹெல்த்தியா ஹியூமன் இருக்கிறது என்ன, அந்த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் எப்படி தே ஆர் கெட்டிங் அப் டிசீஸ், இதுக்கு என்ன காரணம், அது மாதிரி இருக்கிற காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ், அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்வலி முன்காலத்துல யோசிச்சது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெல்த் வந்து தே கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். தட் இஸ் நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்தா, கபா, பிதா, இந்த ஆயுர்வேதிக் வே ஆஃப் மெடிசன்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்னாடி இந்த அரிஸ்டால் அந்த philosophers பீரியட்ல தே தாட் தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் அவர் பாடி. அதை வந்து ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த பித்தம், கபம் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற பேரு. ஹியூமர்ஸ்னா தேர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயுர்வேதம் சிஸ்டம் ஆகட்டும், இல்லை கிரீக் லைக் ஹிப்போக்ரேட்டஸ், இவங்க பீரியட்ல தே ஹேட் திஸ் ஐடியா ஆக்சுவலி. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிளாக் பைல் அப்படின்ற ஒருத்தர் இருந்தா தே ஹாவ் சச் அ ஹாட் பர்சனாலிட்டி அண்ட் தே வில் ஹாவ் ஃபீவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஒரு தாட் இப்படி இருக்கு அப்படிங்கிறத முறியடிச்சு அப்புறம் லேட்டர் இயர்ஸ்ல இது மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லியம் ஹார்வே. எஸ், குட் ஈவினிங் மைத்திலி. வில்லியம் ஹார்வே அப்படிங்கிறவர், அவர் என்ன சொன்னாரு, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஹியூமர், ஒரு ஒரு பாடி ஃப்ளூயிட் இருக்குன்னா அப்புறம் எப்படி பாடியில அந்த ஹோமியோஸ்டேசிஸ் நடக்குது, ஹவு இஸ் தட் நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஹேப்பனிங் அப். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணார். பட் ஒரு கான்செப்ட் அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, லைக் தேர் 4 kinds. தே செட் தேர் வாஸ் பிளாக் பைல், எல்லோ பைல், அப்புறம் மியூக்கஸ் அண்ட் பிளட். இதுதான் 4 டிஃப்ரெண்ட் ஹியூமர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஐடியா முன்னாடி இருந்தவங்களுக்கு தே வேர் ஏபிள் டு சே லைக் இந்த மாதிரி ஹியூமர்ஸ் இருந்தா இப்படிதான் அவங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி தான் அவங்க ஹெல்த் இருக்கும்னு சொல்லிட்டு தே ஹேட் ஐடியாஸ் இன் த ஓல்டன் டேஸ். அதுக்கப்புறம் லேட்டர் நம்மளோட சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக தேர் வாஸ் டோட்டல் டிஸ்அப்ரூவ் வித் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் வித் ஹெல்த். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆஸ் யூ ஆல் சி திஸ் 1 minute. யா, ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா so mostly as you see the mind is the one which is going to influence the nervous system, the endocrine system and the immune system. இதுல வந்து I have done my research work probably with this what is called the neuroimmunoendocrinology. This is my area of research in physiology. Okay, இதுல தான் நான் ஒர்க் பண்ணதே கிட்டத்தட்ட இவ்வளோ இயர்ஸா I have been doing my research with neuroimmunoendocrinology தான். இதுல என்ன கான்செப்ட் சொல்றோம்னா, மைண்ட் that is it plays a very important role. So always there is a triad that is there existing between the CNS, the endocrine and the immune system. இதுதான் நான் வந்து one of the research I submitted in my doctoral thesis. இதுதான் நான் வந்து ப்ரூவ் பண்ண பார்த்தோம்.
இதோடது எப்படி மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் வந்து அண்ட் த மென்டல் ஸ்டேட் இட் கேன் அஃபெக்ட் அவர் ஹெல்த். ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு முடியாமல் நம்மளுக்கு நிறைய பேருக்கு போயிருக்கு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வா வா தர்கா கூட்டு போகிறேன், இல்லை ஒரு கோயில் கூட்டு போய் வேப்பிலலாம் அடிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ட்ரைபல் ஏரியாஸ்லாம் அவங்கவுங்க வே ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மைண்ட் இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். So once when your mind is being influenced, definitely it has a influence on the immune system. சரி, இப்படி எடுத்துக்கலாமே. மார்னிங் when you are getting up, today I'm going to have a very very good day. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து everything is going to be fine. நான் இந்த ஒர்க் பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இப்படின்னு உன்னோட மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது the entire thing is going to be, you are going to stay healthy. எழுந்துக்கும் போதே இன்னைக்கு எனக்கு வயிறு வலிக்க போகுது, கை வலிக்க போகுது, கால் வலிக்க போகுதுன்னு எல்லாத்தையும் யோசிக்கும் போது டெஃபினட்டா it is going to affect. So they say that there is a crisscross relation, there is a reciprocative interrelation that is existing between the central nervous system, endocrine system and the immune system, and definitely that is going to affect your health. இந்த பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஸோ அஃப்கோர்ஸ் ஹெல்த் அப்படின்னா எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னும் போது நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா the deficiencies like children they'll be born with some defects. லைக் ஒன்று வந்து இட் கேன் பி ரைட் ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ், லைக் அப்பாவுக்கு இருக்கு பாப்பாவுக்கு வருது, இல்லை பரம்பரையில் யாருக்கும் இருக்கு இவங்களுக்கு வருது. ஸோ தேர் ஜஸ்ட் கெட்டிங் இட் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பர்த். தட் வி கால் இட் ஆஸ் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். கேன் எனிபடி கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஜெனட்டிக் டிசார்டர்? ஏன்னா நம்ம ஜெனட்டிக்ஸ் முடிச்சிருக்கோம், அதனால ஐம் ஆஸ்கிங் த கொஸ்டின். கேன் எனிபடி கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஜெனட்டிக் டிசார்டர், ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, just type with the one answer, that's enough. Just one example. Yes, Rachel, you said you wanted to be more quiz-like. I'm asking a question. Aditi, yeah, diabetes. Yeah, you know, still more specific, dear. Yes, very good, Aditi. Thalassemia. Rachel, any other example? Maithili, Mohammed, Janani. Anything that immediately strikes your mind, it's a genetic disorder. Okay, fine. So genetic disorders, they are present right from birth or they are born with some deficiencies. What about cancer? Okay, Rachel, but still there are many more. ஏன் உனக்கு அது பிளாக் ஆயிருக்கு தெரியலையே? Some deficiencies. எதா யோசி பார்க்கலாம். What about Janani, Mohammed, Maithili, Janani, color blindness? Well, okay, then good. Rachel, I want a better answer. You are going to find out. Okay, so coming for this genetic disorders, they are present right from birth. What about phenylketonuria? The phenylalanine hydroxylase is not there. Correct? That is what? It's a deficiency, right? On the enzyme illa, they are getting a genetic disorder there. Less hemoglobin, hemophilia. Rachel, I want the condition name. You're going to answer me. Good. Rachel, you're taking atom, which I like it. Good, dear. Please post a condition. Good. What about infections? Infection na enna example kudukalam? Yes, Mohammed, I'll ask sickle cell anemia. Okay, Aditi, you are bombarding with all diseases. Let Mohammed answer this question. Give an example of some infection, pa. ஓகே, ஃபைன். இன்ஃபெக்ஷன்ஸ் என்னன்னா வியாதிகள் கிருமிகள் மூலமாக வரப்போகுது. இப்போ கொரோனா என்ன கதை? பேண்டமிக் இல்லை, இன்ஃபெக்ஷன் தானே, ஊரையே ஒரு அசத்தி விடுது இல்லையா? ஸோ தே ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ். அண்ட் வாட் அபவுட் வேரியஸ் அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் சே டைஃபாய்டு ஆர் அமீபியாசிஸ்? தேர் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரைட்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். மைதிலி, குட். டவுன் சிண்ட்ரோம், வெரி குட். லைஃப் ஸ்டைல் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் வாட்டர் வி டேக், ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லையா? இது எல்லாமே மாடிஃபை ஆகும்போது என்ன ஆகும்? when there is a lack of lifestyle மாடிஃபிகேஷனால வரும்போது தான் ரேச்சல் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். see diabetes there are two types, we have type 1 type 2. நீங்க கொடுத்தது அந்த ஜெனட்டிக்ல I can accept. you say type 1 diabetes இப்படி சொல்லினா நான் ஒத்துப்பேன். when there is going to be a lifestyle modification, we have type 2 diabetes, cancer, okay, even certain degenerative diseases, okay.
certain degenerative diseases that do come up because of lifestyle modification. So idellame வந்து என்ன சொல்றது? We all put it. Yes, very good, Mohammed Fatim. Common cold. Excellent, dear. Rachel, cystic fibrosis. Super. So idellame enna solradhu? They are various diseases. So ஒரு health வந்து they are affected by genetic disorder இருக்கலாம், or it can be because of infection, or it can be because of a lifestyle modification. So இப்ப health அப்படினு பாத்தீங்கன்னா everybody are conscious about the word health now. இப்ப யார்கிட்ட போனாலும் are you healthy, you are okay, you are staying safe, take care, இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப what is health? Absence of a disease இல்லையா? That is, or something you are physically fit. But physically fit இருந்தா மாத்திரம் போதுமா? You have to be mentally stable also. There can be various of ஒரு anxious இருக்கலாம், anxiety இருப்பாங்க, சில பேர் they might have depression, or sometimes they might have manic disorders ன்னு சொல்லுவோம், or obsessive compulsive. இது மாதிரி நிறைய இருக்கு psychological which that affects the mental state of a person. He might be physically fit, but mentally he may not be fit. Sometimes they might be physically and mentally fit, but socially they cannot be adjustable, or they can't go mingle with it. So ஒரு person healthy ன்னு சொன்னோம்னா he should have a state of complete physical, mental and social well-being. So எதுக்கு ஒருத்தங்க ஹெல்த்தியா இருக்கணும்? I'm asking you a question. If I say from student perspective, or you take an adult or anybody, why they should be healthy? Only when you stay healthy, you will do whatever the work that is given to you with efficiency. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கரெக்டா பண்ண முடியும். என்னோட கொடுக்கப்பட்ட வேலையை நான் கரெக்டா பண்ணும்போது என்னோட எஃபிஷியன்சி அங்க அதிகமாகுது, அதே நேரத்தில் என்னோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ இப்படி எவ்ரிபடி கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ ஹோல் என்னும்போது the entire countryயோட எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் த அல்டிமேட் திங். அதே நேரத்தில் when there is a person is going to be very healthy, definitely it is going to increase my longevity. What do you mean by that? என்னோட லைஃப் ஸ்பேன் is going to increase. வியாதியே இல்லைன்னா நிறைய நாள் இருப்பான், கண்டிப்பா 100 years plus இல்லையா? And it is going to reduce the mortality. What do you mean by mortality? இப்போ நம்மளோட because of more advanced technological development, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா mortality, what do you mean by mortality? The death rate both of infant and mothers எல்லாருமே இப்போ குறைஞ்சிருக்கு. So this is what we meant the healthy society that we wanted to. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? So what is health? It is a state of complete physically you have to be fit. Mentally also you should be stable. There will be some people like they'll be physically fit, but they will not be mentally fit. They may not be socially fit. பார்த்தோனே சொல்லிடலாம். All this combo will make a person healthy. Okay. So how is that? That is good. அப்ப ma'am, what is a disease அப்படின்னு நீங்க கேட்பீங்க. A disease is nothing but any functional or physical change from normal state that is going to impair the health. That is going to impair the health of that person. Then you call that as a disease. So எனக்கு வந்து யூஸ்வலா நடக்கிற அந்த இயல்பான ஒரு ஃபங்க்ஷன் நடக்காம தடைப்படும் பொழுது definitely he is falling sick. That is what we call it as a disease. And definitely it is going to affect a particular part of a body, இல்லனா it is going to affect the entire systemic-ஆவும் இருக்கலாம். So that is where you say a disease. அப்ப ஒருத்தங்க ஹெல்தியா இருக்க what all should be there? Balanced diet. We say quarter plate meal ன்னு சொல்லுவோம். So எப்படி இருக்கும்னா a plate you will divide in every quarters. Okay, that is where for every age group we have a meal plan. So particularly for your age group of adolescents, நீங்க என்ன சாப்பிடணும்? The plate should be more of green. Nothing will be there. I know what all you people will eat. நிறைய காய்கறிகள், பழங்கள், cereals. It should be less of fried items, sugary items. இதெல்லாமே இருக்கணும். So that should go off a balanced diet. Personal hygiene is important. இப்போ சொல்றோம்ல, sanitize, okay, wear mask, distance, all that. Like that, other personal hygiene is also there, where you have to maintain. That is very important. அடுத்து exercise. A person வந்து அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா sedentary lifestyle. So there should be regular exercise. That is very much important. They say yoga is very good. Yoga வந்து it's something very needed for achieving both physical as well as mental stability. இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். Because yoga is where they take to you a state where they bring a balance between this.
ஸோ அதுதான் அங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து அவேர்னஸ் அபவுட் டிசீஸ், அது என்னென்ன உறுப்புகளை பாதிக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்டமிக் இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க, மேம் கோவிட்னு ஒன்று உண்மையா இருக்கா இல்லை பொய்யா இது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. நான் அப்படியே அவங்கள பார்ப்பேன், இது என்ன, எந்த உலகத்தில் இவங்க இருக்காங்க. ஸோ த பர்சன் ஆர் த பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் இட். அது போய் நுரையீரல தான் பாதிக்குது, அஃபெக்டிங் த லங்ஸ், இதெல்லாமே தெரியணும். ப்ராப்பர் வேக்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அகெயின்ஸ்ட் வேரியஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஆகட்டும், இல்லை யூ ஹாவ் ஃபார் டெட்டனஸ் ஆர் யூ ஹாவ் ஃபார் டிப்தீரியா, ருபெல்லா, மீசல்ஸ், நிறைய வேக்சினேஷன் இருக்கு. ஏன் இப்போ கோவிடுக்கே நம்மளுக்கு வேக்சினேஷன் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கெட் இம்யூனைஸ்ட் அகெயின்ஸ்ட் தோஸ் வேரியஸ் டிசீசஸ். அடுத்து வந்து ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், அது வந்து எக்ஸ்கிரீட்டாவா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டா இருக்கட்டும், இல்லை பப்ளிக்கோட ஹோலா என்ன வேணா இருக்கட்டும். ஸோ கரெக்டான அந்த ரெமிடியேஷன் ஷுட் பி டன். அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெக்டார்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் தட் வெக்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் ஃபுட்டு, அந்த வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம ஆன் த ஹோலாக ஒரு சொசைட்டியில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ குட் ஹெல்த். ஸோ ஒரு பர்சனலாக இருந்து என்னோட ஹெல்த்தை நான் எப்படி பார்த்துக்கணும். சி இட் இஸ் ஆக்சுவலி வந்து ஒரு சொசைட்டி ஆஸ் அ ஹோல் யூ வாண்ட் டு பிரிங் சம்திங் குட்னும் போது அங்கே வந்து மாற்றம் வந்து சொசைட்டியே பண்ணு அப்படிங்கிற மாதிரினா எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் கெட் யூஸ் டு இட். இப்போ ஒரு இண்டிவிஜுவலும் அவங்க வந்து அந்த சேஞ்சை கொண்டு வராத பொழுது தென் டெஃபினட்டா யூ கேனாட் மேக் அ பிக் சேஞ்ச் இன் த பப்ளிக். தட் இஸ் வாட் வி சே அபவுட் இட். So when you talk about functioning of one or more organ systems of the body is adversely affected, you have various signs and symptoms. இதுக்கு தான் நான் கதைக்கு வரேன். இப்போ for example, I will give an example. We will go systematically. Suppose for example, say a person, he is coming to ஒரு கேஸை கொடுக்குறேன். There is a person, say he is around say around some 30 years old. He is a male. Okay, he is coming to our clinic. Okay, இவர் வந்து இங்க நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, he is telling I am having severe stomach ache. Okay, okay. அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு பயங்கர வாமிட்டிங். ஓகே, அப்புறமே என்ன இருக்கு, பயங்கரமா டயர்டா இருக்கான். நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் அவர் சொல்ற மாதிரியே இருக்குதுல்ல, டயர்டா இருக்குதான், வாமிட் பண்றாரு, வயிறு வலிக்குது, இதெல்லாம் சொல்றான். Okay, so all these is telling நம்ம எவ்வளவு நாள் இருக்கு எல்லாமே we are asking it. Okay, now the person when he is telling all this to the doctor, these are called symptoms. இவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் உபாதிகள் இருக்குன்னு டாக்டர் கிட்ட சொல்றது symptoms. நான் வந்து I am going to put this person in the bed and I am going to check the person. Okay, இவரை வந்து இப்படி பக்கத்துல, that is he is lying in the bed and I am going to stand here, I am going to check his tummy. Check பண்ணி பார்க்கறேன்னு வெச்சுக்கோங்க. These what I check and I find out, they are called the signs. புரியுதுங்களா? ஒரு பேஷண்ட்டை நம்ம படுக்க போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து either by a stethoscope or by just feel பண்ணி பார்க்கறது, they are what we call it as signs. So by symptoms, signs, I can find out that this is a disease. நான் உடனே சொல்ல முடியுமா, நான் மகான் அல்ல. அப்ப என்ன பண்ணும், I have to send this man for investigation. Investigation என்ன, பரிசோதனைகள். என்னென்ன பரிசோதனைகளுக்கெல்லாம் அனுப்பலாம் இவனை, போய் என்ன பண்ணுப்பா, ஓகே ஒரு ஸ்கேன் எடு, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணு, இதெல்லாம் சொல்லுவோம். மோஷன் டெஸ்ட் பண்ணு, வயிறு வலி சொல்றானே, இதெல்லாம் பண்ணிட்டு வர சொல்லுவோம். From the investigations, I am going to conclude to what is called diagnosis. புரியுதுங்களா? ஸோ அவர் கொடுத்த சிம்டம் நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு, அவர் கொண்டு வர அந்த ரிப்போர்ட்ஸ் லேப்ல இருக்கிறத வச்சு I am going to arrive at what is called diagnosis. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும், அவர் என்ன வியாதியில சஃபர் பண்றான்னு தெரியும். Then I have to push myself to treatment. That is called therapeutic intervention. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது டிபெண்டிங் ஆன் த கேஸ், அது வந்து என்னவா இருக்கலாம், மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம், இல்லை சர்ஜரி கொடுத்து போகலாம், இல்லை வெறும் ரீஹாபிலிட்டேட்டிவா, இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா, இப்படின்றது வேரியஸ் போகும். இப்படி தான் ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு டிசீஸ் ஒரு பர்சனுக்கு வருதுன்னும் போது அவருக்கு அங்கே என்ன வியாதி, அது எந்த உறுப்பை பாதிக்குது, ஒரு உறுப்பா, தட் இஸ் ஒன் ஆர்கன் ஆர் இட் இஸ் இன்வால்விங் 2-3 ஆர்கன் ஆர் ஆஸ் அ சிஸ்டம் ஆஸ் அ ஹோல், இது தெரிஞ்சுக்கணும். அப்போ டிசீஸை வந்து
we can classify the disease into two things. One, it can be infectious. Another one, it can be non-infectious. Okay va? Infectious disease na enna artham? It can easily spread from one person to another. Best example ipo enna poitu irukudhu? Ipo sutti pandemic COVID illaya? So infectious disease. So infectious disease is also called communicable disease. தொற்று நோயின்னு சொல்லுவோம். Non-infectious na it is non-communicable. It does not transmit from one person to it does not transmit from one person to another person. இதுதான் வந்து non-infectious. இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு என்ன அங்க தெரியணும் அப்படின்னா, நம்ம எப்படி பிரிப்போம் வியாதிகளனா, we segregate that as communicable, non-communicable disease, okay, congenital disease பிரிப்போம். இன்னொன்று வந்து எப்படின்னா, கம்யூனிகபிள் டிசீஸ்னா தொற்று நோய் லைக் டைஃபாய்ட், இதோ இப்போ இருக்க கோவிடு, இல்லை இட் கேன் பி மலேரியா, இது எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ், ரைட்? பட் வாட் அபவுட் நான் கம்யூனிகபிள்? நான் இன்ஃபெக்ஷியஸ், அவ்வளோ சீக்கிரமாக தொற்றாக போகாது. இல்லைனா சில புக்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, தே வில் கிவ் இட் அஸ் கஞ்சனிட்டல், அக்வயர்டு. இந்த அக்வயர்டை தான் இன்ஃபெக்ஷியஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ். கஞ்சனிட்டலாக பிறப்புலேருந்தே அவனுக்கு இருக்குதுப்பா, ஹார்ட்டில் ஒரு ஓட்டான்னு வாங்க, ஹார்ட்டில் வேல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கஞ்சனிட்டல் பை பர்த் இருக்கு. பட் இதே அக்வயர்டு அப்படின்னும் போது காலப்போக்கில் அப்படி வரும். மேம் ப்ளீஸ் ரிப்பீட் பிட்வீன் த டிஃபரன்ஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். எஸ் அதிதி. ஸோ கஞ்சனிட்டல் அண்ட் அக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன்ஃபெக்ஷியஸ் ஆர் இட் கேன் பி நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ்னா கம்யூனிகபிள் லைக் கோவிட், நான் இன்ஃபெக்ஷியஸ் தேர் நான் கம்யூனிகபிள் லைக் டயபெட்டிஸ். வீட்டில் எல்லாருக்கும் தான் இருக்குது சக்கரை வியாதி, நம்மளுக்கு ஒன்றும் ஒட்டிக்கலையே, அந்த மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்ட் இன்னொன்று என்னன்னா, somebody ask me what is that. இப்போ ஆஸ் அ பேஷண்ட் இஃப் ஐ எம் கோயிங் டு த டாக்டர், நான் வந்து சொல்கிறேன் எனக்கு தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலி, தீஸ் ஆர் சிம்டம்ஸ். நான் டாக்டர் போட்டு உங்களுக்கு செக் பண்ணுறேன் இல்லையா, ஃப்ரம் தட் வாட் எவர் ஐ எம் ஏபிள் டு ஃபீல், ஐ வில் பி ஃபீலிங் யோர் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன், ஸ்டெத் வச்சு பார்ப்பேன், பிபி பார்ப்பேன், இதெல்லாம் என்ன சயின்ஸ். ஸோ வாட் த டாக்டர் இஸ் எலிசிட்டிங் இஸ் த சைன், what the patient is telling are the symptoms. Purida Aditi? Okay. So non-infectious like cancer you can take, infectious COVID, non-infectious cancer. So these are some of the examples, but everything do affect the health, right? Infectious and non-infectious rendume வந்து health affect பண்ணுது. So some coming to the common disease in humans. So a wide range of organisms இருக்கு. Like we have what are called pathogens. The pathogens are the microorganisms in solala. Some are microorganisms, but mostly disease producing organisms are called pathogens. So adla vandu or vast collective group irukku, bacteria, virus, fungi, the protozoans, helminth. Okay, so they are all are what pathogens. So in the pathogens vandu enna pannum, they can, ipo vandu or pathogen irukku, say it is a bacteria. Okay, so இது என்ன பண்ணுதுன்னா, it can enter into the host, இதான் host, the person. Okay, it can go harm them or it can just live along with them. இது உள்ள போனோனே இதோட first criteria என்ன பண்ணுனா, it will start multiplying. First multiply பண்ண ஆரம்பிச்சிடும். Second, it will interfere with the usual functions of the body. So first வந்து உள்ள போனோனே first என்ன பண்ணும், பார்க்கும், மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும், தன்னோட இனத்தை அதிகமாக பெருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆனோடனே மார்ஃபலாஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், ஓகே, பயோகெமிக்கல் எல்லா ஃபங்க்ஷனுமே டேமேஜ் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சே என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா தட் காசஸ் அமீபியாசிஸ், எல்லாருக்கும் தெரியும். இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கிருமி உடம்புக்குள்ளே போகும்பொழுது ஓகே, அந்த பர்சனுக்கு அங்கே என்ன ஆகுது, அது உள்ளே போயிட்டு அங்கே போய் நிறைய அது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும். இட் இஸ் கோயிங் டு இன்டர்ஃபியர் வித் த ஃபங்க்ஷன். ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் மெயினாக எந்த உறுப்பு அஃபெக்ட் பண்ணுன்னா, சம்டைம்ஸ் லிவர் இல்லைனா லங்ஸ், பிரெயின் கூட போய் அஃபெக்ட் பண்ணும். பட் மெஜாரிட்டி லிவரை தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், நேராக போய் லிவரில் இருக்க அந்த மார்ஃபாலஜியை மாற்றும். ஸோ இப்போ நான் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்போது ஐ வில் ஹாவ் அ கேரக்டரிஸ்டிக் சைன் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அங்கே மார்ஃபாலஜியாக மாறுது. ஃபங்க்ஷனல் வைஸ் நான் லிவர் ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தேன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனும் மாறுது. ஸோ திஸ் இஸ் ஹவு அ பேத்தோஜன் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஹோஸ்ட் பாடி.
சம்டைம்ஸ் வந்து pathogens என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they can know how to adapt with the environment. For example, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஐயில் இருக்க அந்த அசிடிக் பிஹெச் இருக்கு பாருங்க, இட்ஸ் அரௌண்ட் 0.9 to 1.5, அவ்வளோ ஹை அசிடிக். அது வந்து அந்த என்சைம்ஸ் வந்து இந்த பேத்தோஜென்ஸை வந்துட்டு கில் பண்ணிடும். அதையும் ட்ரிக்கியாக எஸ்கேப் பண்ணியும் போகும். பட் இவ்வளோ விஷயங்கள் ஆயும் மெனி பீப்புள் டூ சஃபர் ஃப்ரம் டிசீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையேந்தி பவனில் போய் சாப்பிட்றாங்க நிறைய பேர், ரோட் சைட் ஷாப்ஸ் அண்ட் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு சுத்தமாக ஆகாது. we go to hotels, we eat there, food poison ஆகி அட்மிட் ஆனவங்களும் I have got admitted just by eating one dosa and all. அப்போ வந்து ஃபுட் பாய்சன் நம்ம தூக்கி வரிப்படும். ஜஸ்ட் ஃபார் ஈட்டிங் ஒன் தோசா யூஆர் அட்மிட்டிங் ஃபார் ஃபுட் பாய்சன் அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு தோணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ ஹவு இஸ் இட் த ஃபுட் கண்டாமினேட்டட் ஃபுட் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் வாட் வி வேன் நோ. ஸோ இதுதான். ஸோ சம்டைம்ஸ் வந்து யுவர் இம்யூன் சிஸ்டம் வில் பி வெரி குட், அது வந்து நம்மளை ஃபைட் பண்ணி காப்பாற்றும். சம்டைம்ஸ் இம்யூன் சிஸ்டம் வில் பி வெரி வாட் யூ கால் they'll be lazy like how we are all now. So அப்படி கொஞ்சம் லேசி ஆனாதான் we fall sick. இதுதான் கான்செப்டே. ஓகேவா? So far everybody able to follow ma? Yes? Yes? Everybody are able to follow so far? Yes? Any doubts? Yes? Any doubts as of now? As of now, any doubts? No. Shall I move to the bacterial diseases now? So when I talk about the bacterial disease, the first and the foremost, I'm going to talk about typhoid. Okay, I'm going to talk about typhoid. Typhoid is called enteric fever nu solluvom. Typhoid is also called as enteric fever. Idhula vandu it is caused by Salmonella typhi. Idu exam la kandipa kepanga. It is caused because of Salmonella typhi. Okay, and you have to know that enga poi idu affect பண்ணுது. Mainly it is going to affect the small intestine. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். What is the mode of route of entry? We call that as fecal-oral contamination. Okay, ஏதாவது இந்த மாதிரி contamination ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Okay, and mostly the incubation period. நிறைய பேர் அப்படின்னா என்ன மேம் கேட்பீங்க, இது சொல்கிறேன். Incubation period வந்து 1 to 3 weeks டைஃபாய்டுக்கு. Incubation period na the point of entry of the organism inside the body, the time taken between the point of entry of that organism and the symptoms வெளியே வர்றதுக்கு, அந்த டைம் லாஸ்ட் தான் இன்குபேஷன் பீரியட். ஸோ கிருமி உள்ள போய் சிம்டம் வெளியே தெரிகிற வரைக்கும் அந்த பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட். ஸோ 1லேருந்து 3 வாரம் ஆகும் ஃபார் டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு இஸ் கால்ட் என்ட்ரிக் ஃபீவர். என்ன ஆர்கானிசம்? சாலமோனெல்லா டைஃபை. எங்கே போய் அஃபெக்ட் பண்ண போகுது? எந்த உறுப்பை? ஸ்மால் இன்டெஸ்டைன். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. மோட் ரூட் வந்து ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. லைக் வர கேஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம். சச் அ ஹை கிரேட் ஆஃப் ஃபீவர் இருக்கும். லைக் தேல் ஹேவ் அரௌண்ட் அரௌண்ட் 103, 102, 103 ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர், லைக் 39 to 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். தேல் ஹேவ் வீக்னஸ், ஸ்டமக் பெயின். ஸ்டமக் பெயின் வித் ஃபீவர்னும் போது நம்ம யூஸ்வலாக இதை சஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லைனா ஃபுட் பாய்சனிங் சஸ்பெக்ட் பண்ணுவோம். கான்ஸ்டிபேஷன், ஹெட் ஏக், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், இது எல்லாமே இருக்கும். தே ஆர் வெரி காமன் சிம்டம்ஸ். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காம்ப்ளிகேஷன் வில் பி பிகாஸ் ஆஃப் த வாட் யூ கால் த இன்டெஸ்டைனல் பர்ஃபரேஷன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21 days பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா? வெறும் கஞ்சி பிளாண்ட் டயட்டாக இருக்கணும். Because your intestines will be so badly affected by this Salmonella typhi. அது sometimes perforate ஆகி bleeding ஆகும் and it can result in death of the person also. Sometimes relapse of typhoid கூட cases பார்த்துருக்கோம். So they have to be very careful. டைஃபாய்ட் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டில் வந்தால் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு வரும். இதுக்கு என்ன கேரியர்னா அவங்க சைலண்ட் கேரியராக இருப்பாங்க. அந்த கதை தான் இந்த அம்மாவுக்கு நடந்து. ஹூ இஸ் கால்ட் மேரி மலோன், த டைஃபாய்ட் மேரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்காக இருந்திருக்காங்க. நிறைய பேர் இவங்க வந்து ஒரு வீட்டில் சமைச்சு போட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எபிடமிக்காக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஏன் இவ்வளோ இது வருது அப்படின்னு அவங்க வந்து ரூட் காஸ் தேடி கண்டுபிடிக்கும் போது the probable she was a silent carrier spreading the disease to everybody. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? there was a big story like this female left the place, then she went and hided herself, changed disguise, then she was there and cooking for some time, then she was catched back, came back, she had herself, she developed the typhoid. இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க இவங்களை பத்தி. ஸோ மேரி மலூன், she is famous, she is called the typhoid Mary. அவங்க பாட்டு சமையல் பண்ணி போட்டுண்டு எல்லாருக்கும் டைஃபாய்டை அழகா
கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த டெஸ்ட் தட் வி டூ டு கன்ஃபார்ம் த what you call to confirm the typhoid is that we use what is called the Vidal test. Okay, so Vidal test வந்து பாத்தீங்கன்னா rapid slide test இப்படி போட்டு பார்ப்போம், இல்லைனா டியூப் மெத்தட்ல போட்டு இவ்வளோ டைட்டர் டைல்யூஷன்லையும் போட்டு பார்க்கலாம். So they'll ask the question, it is the Salmonella typhi. The second question would be what is the test they do, it is the Vidal test. இது ரெண்டும் உங்களுக்கு முக்கியமா எக்ஸாம்ல தெரியணும். Even typhoid vaccines are available. Okay, they are given in booster dose also, which is advisable to take. 2 years la irundhu start பண்ணுவோம், then we will ask the person to get vaccinated for the same. Next, coming for the interesting cause, what is happening now around the pneumonia. Pneumonia வந்து it's only not because of bacteria, it can happen because of even viral also. So bacteria la வரக்கூடிய pneumonia வந்து streptococcus pneumoniae and hemoinfluenzas, hemophilus influenzae, அதுதான் pneumonia வரும். pneumonia என்ன அர்த்தம்னா நம்மளோட லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we will have like this tiny air sac like structures. Okay, imagine this is a blood vessel. Okay, we'll have like this tiny sacs, this is called the alveoli, and imagine these are the pulmonary capillaries. நம்ம லங்ல இது ஒரு சின்ன பகுதியை நான் இவ்வளவு பெருசா வரைஞ்சு காமிக்கிறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் உள்ள வரணும், இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும். Since it is a very thin membrane, this can easily happen. But because of the infection, it will be filled with the fluid. Infection ஆல என்ன ஆயிடும், இந்த இடம் அப்படியே fluid fill ஆயிடும். இப்போ இது வந்து தின்னா இருந்தா தான் gas can diffuse. Because for diffusion, the thickness of the membrane matters and the surface area also matters. More the thickness, less the diffusion. இது நம்ம law of diffusion, Fick's lawல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ ஆக்சிஜன் உள்ளே வர்றது கஷ்டமாயிடும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் த பீப்புள் டூ டெவலப் த ரெஸ்பிரேட்டரி பிரெத்லெஸ்னஸ். இதோ கோவிட்ல வராங்களே, தே ஹாவ் பிரெத்லெஸ்னஸ். ஏன், இதால தான் வருது. புரியுதா? அப்போ ஆக்சிஜனேஷன் இருக்குமா, இருக்காது. டிஷ்யூஸ்க்கு சஃபிஷியன்ட் ஆக்சிஜனேஷன் போகாது. ஸோ தே வில் ஹாவ் லோ PO2. இதான் காரணம். ஸோ இது பாக்டீரியால வர்றது இப்படி, இல்லை வைரலாலையும் வரலாம். ஸோ தே வில் ஹாவ் சிவியர் ப்ராப்ளம்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ இது கூட சேர்ந்து சம்டைம்ஸ் தே வில் ஹாவ் ஃபீவர், they will have chills, cough, headache, and the finger nails இதெல்லாம் blue color மாறுதுல, this is called cyanosis. What do you mean by cyanosis? It is a bluish discoloration. எப்படி மஞ்சா காமலை மாதிரி உடம்பு நீளமா மாறிடும், ஏன்னா போதுமான ஆக்சிஜன் பாடிக்கு போகாத போது the body will turn gray to blue in color. So இது எப்படி spread ஆகுது? When you talk about this pneumonia, it can actually spread through droplet or aerosol like infection, like தும்பறதோ இல்ல cough பண்றதோ, இல்ல you are going to share the whatever the things that the person is using, through that it can spread. So அதனால தான் வந்துட்டு sharing of glasses or whatever அவங்க யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே தானே நம்ம கோவிட்லயும் சொல்றோம், we have to make ourselves that distancing should be there அப்படிங்கிறோம். ஸோ dysentery இருக்கு. dysentery வந்து we call it as bacillary dysentery. Ma'am, please tell the meaning of relapse of typhoid. What's the incubation period of COVID, ma'am? Oh, Mohammed Fatin. It depends on the person, pa. COVID வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகி உடனே ஒரு 2 daysலயே வந்து கேஸ் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா ஆஃப்டர் ஒரு 10 to 15 days கழிச்சும் வந்தும் பார்த்துருக்கோம் முகமது ஃபத்தீன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யுவர் இம்யூன் ஸ்டேட்டஸ், how you are prone to develop that. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு சீக்கிரமா வருது. அதே மாதிரி ஏஜ் ஆல்சோ மேட்டர்ஸ். தட் இஸ் வித் முகமது ஆன்சர். அதித்தி ரிலாப்ஸ்னா எப்படின்னா அப்படியே ஆறிடும், அந்த இன்டெஸ்டைனோட இது வந்து அப்படியே ஆறுற மாதிரி இருக்கும். பட் உள்ளேயே இந்த சால்மோனெல்லா திரும்பி உள்ளேயே உட்காந்துட்டு தொலை போட்டு திரும்பி there will be again development of second phase of typhoid fever. போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துரும். That is what we mean by relapse of typhoid fever. Okay, that is very dangerous actually. So இங்க வந்து பாத்தீங்கன்னா dysentery வந்து bacillary dysentery ன்னு சொல்லுவோம். That is called shigellosis. It is caused by Shigellase dysentery. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீதமா போவாங்க. That is போற கக்கால வந்து பிளட்டும் சேர்ந்து வரும், பிளட் மியூக்கஸ் எல்லாமே வரும். அதுதான் dysenteryன்னு சொல்றோம். சீதம் சொல்லுவாங்க, சீதபேதின்றது. பிளேக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிளேக் வந்து பாத்தீங்கன்னா எஸ் யூ அண்டர்ஸ்டுட்மா? யா.
ஸோ பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலி காய்ச்சல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளேக், எஸ், பிளேக் இஸ் கால்டு த பிளாக் டெத்ன்னு சொல்லி முன்னாடி எப்படி இப்போ கோவிட் ஒரு காலத்தில் இது பண்ணுவோம், இந்த மாதிரி பிளாக் டெத். இட் இஸ் காஸ்ட் பை த எசெரினா பெஸ்டிஸ், எர்சினியா பெஸ்டிஸ். ஓகே, அண்ட் இதுக்கு இந்த பிளேகோட டெஸ்ட்டுக்கு பேர் வந்து வேசன் ஸ்டெயின் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பேர் வேசன் ஸ்டெயின் டெஸ்ட். ஓகே, தென் டிப்தீரியா. The diphtheria is again it's caused by Corynebacterium diphtheriae. Corynebacterium diphtheriae. Okay, this is the thing that we use. இதுவும் droplet infection. குழந்தைக்கு வந்து sore throat, hoarseness, difficulty in breathing இது எல்லாமே வரும். Okay. So now we'll go to the viral disease. Viral disease in பார்த்தோம்னா it's very very common in humans. Mohammed Fatih, Rachel or Mohammed Fatih, no, somebody gave this answer. You said rhinovirus. So rhinovirus is supposed to be the most what do you call the infectious that causes the common cold. Okay, அதான் நம்மளுக்கு common cold வருது. So இது என்ன பண்ணும், மெயினா it will affect the upper respiratory tract. Okay, nose to the upper இந்த trachea வரைக்கும் அந்த bifurcation bronchi உள்ள lungs எல்லாம் அங்க affect ஆகாது. So it will affect only the upper respiratory tract. அண்ட் காமன் கோல்டு வந்தால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பாடி பெயின் தாங்கவே முடியாது, அப்புறம் லைட்டாக ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுவோம், டயர்டாக இருக்கும், வீல் ஹாவ் சோர் த்ரோட், மூக்கு அடைச்சிருக்கோம், நேசல் கன்ஜஷன், அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும். ஸோ தட் வில் பி ஃபார் 3 to 7 days. ஸோ எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ப்ராப்ளி பை ட்ராப்லெட்ஸ். ஸோ இன்குபேஷன் பீரியட் லைக் 1 to 4 days. சம்டைம்ஸ் அன்றைக்கே கூட காலையில் ஸ்கூலுக்கு நல்லா அனுப்புவோம், பார்த்தா அன்றைக்கே ஒரு சளியை பிடிச்சிட்டு வந்து நிற்குங்க. ஸோ தட் இஸ் வேர். ஸோ ப்ராபப்ளி காமன் கோல்டு வந்து வி கேன் ஈவன் கால் இட் ஆஸ் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன் மூலமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி அவங்க தொடர பொருளை இவங்க தொடறதால தட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட், அந்த இன்ஹேல் பண்ணுறது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ பென், புக்ஸ், டோர் நாப்ஸ், கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் இதெல்லாம் தான் இட் ஸ்ப்ரெட்ஸ் இட். ஓகே, நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த புரோட்டோசோவல் டிசீஸ். ஸோ வைரல் டிசீஸ் நிறைய இருக்குது. சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ், சிக்கன் குனியா, ஈவன் தட் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி syndrome, what we call it as SARS அப்படின்னு சொல்கிறோம்ல, severe acute respiratory syndrome, SARS, coronavirus. So SARS, coronavirus, அதுவும் ஒரு viral infection தானே. Okay, so mostly we will diagnose this by using PCR, polymerase chain reaction test. So இங்கே வந்து the incubation period, as I said, it can be between 2 to 7 or 10 days. So அதே தான், throat pain, fever, அப்புறம் வந்து they will at the max they go for breathlessness and all that. Okay, able to follow so far? Any doubts? புரியுதா? Should I go for the next one? We are going to see now about the protozoal disease regarding the malaria. Malaria அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த திங் காலகாலமாக இருக்குது. எந்த காலத்துலேருந்து மேம் இது இருக்குதுன்னா ரொம்ப காலமாக இருக்குது. Like you can see that malaria, it is caused by the malarial parasite what is called the plasmodium. ஒரு டைனி புரோட்டோசோவன் தான். நிறைய டைப் இருக்குது அதில். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இஸ் தேர், வி ஹாவ் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே, இன்னொன்று வந்து பிளாஸ்மோடியம் ஓவேல்னு கூட ஒன்று இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப காமன். வைவாக்ஸ் இஸ் வெரி காமன் இன் இந்தியா. P. malaria and P. malaria is very common in tropical Africa, some parts of India, Burma and all. Falciparum is also called malignant malaria. This is called malignant malaria. இது வந்து brain fever மாதிரி வந்து இறந்து போயிடுவாங்க. Malignant malaria. Okay. So Plasmodium vivax ஓட main இது என்னன்னா, it is also called as tertian malaria. Benign tertian malaria. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the person will develop a fever, like recurrence of the fever will be every 48 hours. இதே வந்து Plasmodium falciparum வந்து they will develop fever. Okay, they will develop this recurrence of fever every 48 hours once. So எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா they will develop fever every 48 hours. That is why it's called the tertian malaria. But Plasmodium malariae வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, it is called quartan malaria. Quartan malaria. Okay, what do you mean by quartan malaria? The person will have recurrence of fever every 72 hours once. Okay, ஓவேலும் அதே மாதிரி தான். It is also mild tertian type தான். So depending on this we will have different இது அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு we will do it.
மெயினாக வந்து சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா வந்து ஆஃப்டர் இன்குபேஷன் பீரியட் 14 days அதுக்கப்புறம் தான் they'll have this. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the patient will have லைட் ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், நைட் ஆனால் ஒரு குளிர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு குளிர் வரும், அப்புறம் பயங்கரமான ஜுரம் ஒரு 104 106 டிகிரி கூட வரும் பேஷண்ட். அப்புறம் ஸ்வெட் ஆவாங்க. ஸோ இந்த they'll be normal till the next attack. இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் வேர் யூ நீட் டு ரொம்ப. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இதுன்றது தான் நம்ம படிக்கணும். ஸோ we have to know about the life cycle of Plasmodium. Actually that malarial parasite is called the Plasmodium. Actually இந்த Plasmodium வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து it is because of the mosquito bite, that is by the bite of infected female anopheles mosquito அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து சர் ரொனால்ட் ரோஸ். அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஓகே, and we can know that it is probably because what is the infectious form that is affecting பார்த்தீங்கன்னா it is the sporozoids. இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சர் காமிச்சிடுறேன். கதையை பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம். இதை பாருங்க, இதுதான் அந்த மஸ்கிட்டோ. இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து வெக்டார். the mosquito is a vector. It is coming and biting the human. Okay, first நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மலேரியல் பிளாஸ்மோடியம் இருக்குல்ல, it needs 2 hosts for its reproduction. ஹியூமன்ஸ்ல வந்து asexual reproduction நடக்கும், மஸ்கிட்டோ கிட்ட sexual reproduction நடக்கும் for the plasmodium. இப்போ இந்த மஸ்கிட்டோ பைட் ஆனோடனே இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம் நம்மளோட பிளட்டுக்கு போகும். அங்கேருந்து இட் வில் கோ டு த லிவர். லிவரில் வந்து நிறைய asexual reproductionனால நிறைய ஸ்போரோசாய்ட்ஸ் அங்கே டெவலப் ஆகிடும். இப்போ அங்கேருந்து என்ன ஆகும், இட் வில் என்டர் இன் டு த ஆர்பிசி. ஆர்பிசிலேருந்து ரப்சர் ஆகி அங்கே நிறைய ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் ஆகி நிறைய இருக்கும். இந்த ஆர்பிசிலேருந்து இந்த ரப்சர் ஆகி வெளியே வரும்போது தான் இந்த ஹீமோசாயின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கெமிக்கல் வெளியே வரும்போது தான் த பர்சன் இஸ் டெவலப்பிங் ஃபீவர் அண்ட் சில்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் when they get attacked and they release a toxic substance called hemozoin, and that is responsible for the chill every 3 to 4 days after the recurrence. ஸோ அந்த ஹீமோசாயினால தான் இது வருது. இப்போ வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன நியூ ஆர்பிசிஸ் நிறைய ஆர்பிசிஸை இப்படி இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நிறைய மேல் அண்ட் ஃபீமேல் இப்போ நிறைய கெமிட்டோசைட்ஸ் வந்து ஆர்பிசிக்குள்ளே இருக்கும். இப்போ திரும்பி இந்த இன்ஃபெக்ட் ஆனவரையே இன்னொரு மஸ்கிட்டோ வந்து கடிக்கும்போது த கெமிட்டோசைட்ஸ் வில் என்டர் த மஸ்கிட்டோ. இப்போ இந்த மஸ்கிட்டோ வந்து என்ன பண்ணும், அதுக்குள்ள ஃபர்டிலைசேஷன் வில் டேக் பிளேஸ் பிட்வீன் த மேல் கெமீட் அண்ட் த ஃபீமேல் கெமீட் ஆஃப் த பிளாஸ்மோடியம். அப்புறம் என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் தட் ஃபர்டிலைசேஷன் ஓவர், அங்கேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்லாம் டெவலப் ஆகும். ஸ்போரோசாய்ட்ஸ் வரும். தே ஆர் த இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ். அது வந்து என்ன பண்ணும், கட்ல இருந்து, தட் இஸ் அந்த பிளாஸ்மோடியம் கட், அந்த மஸ்கிட்டோவோட கட்ல இருந்து இட் வில் என்டர் இன் டு த salivary glands. திரும்பி இது போய் அடுத்து யாரை கடிக்குதோ அப்படியே அந்த மலேரியா இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். டெங்கு only the platelet count will come down ma. Okay Aditi, yes Rachel, you are right, it is dengue. Good. இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் மலேரியா வந்து மலேரியா இஸ் வைட் ஸ்ப்ரெட் மா. We have national malaria eradication program and all. One of the best drug we give will be the quinine. The quinine is the oldest drug. Quinine வந்து it is taken from the bark of cinchona tree. So இது வந்து ரொம்ப ஃபேமஸ். Okay, so that we need to remember. So when a female anopheles mosquito is bites an infected person, and the parasites வந்து என்ன பண்ணும், it will enter the mosquito body. அங்க உள்ள போய் multiply ஆகும். They become the sporozoites. They will store in the salivary gland. திரும்பி they will be introduced into the thing. So like that it keeps on going. So digenetics. So 2 hosts தேவை. It requires human as well as mosquitoes to complete the life cycle. This is another important NEET question. Next, coming to entamoeba histolytica, I already said இது வந்து ஒரு protozoan parasite that causes the amoebiasis, the amoebic dysentery. ஸோ இது மெயினாக வந்து அந்த ஃபீகோ ஓரல் அந்த கண்டாமினேஷன் தான். மெயினாக வெக்டார் இங்கே வந்து ஹவுஸ் ஃப்ளை தான். தே ஆக்ட் லைக் மெக்கானிக்கல் கேரியர்ஸ் ஃப்ரம் தட் கண்டாமினேட்டட் ஃபுட். அதெல்லாம் they contaminate that food and all. இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர், ஆல் தட் வில் பி த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து ட்ராவலர்ஸ் டயரியா கூட சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின், கிராம்ஸ் இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க சைலண்ட் கேரியராக இருப்பாங்க, சிம்டமே இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் அவங்க போகிற ஸ்டூலில் வந்து அந்த கண்டாமினேட் ஆகி மியூக்கஸு, அந்த பிளட் கிளாட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, ஆஸ் அ ஹோல். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக லிவருக்கு போகும். அப்படியே இட் வில் அஃபெக்ட் த லங்ஸ் அண்ட் ஈவன் த பிரெயின் ஆல்சோ. Ascaris is a common round worm. What we call it as the Wucheria or the filarial worm. So it is one of the helminthes. Same way, we have Ascaris that causes ascariasis.
ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்களில் இந்த மாதிரி நிறைய பேரசைட் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஏன் பெரியவங்களே பார்த்துருப்போம். இது என்ன பண்ணும், ஒன்ஸ் வென் இட் இஸ் அஃபெக்டட் இட் வில் ஹேவ் இன்டர்னல் ப்ளீடிங். ஸோ ஏன்னா இது போய் உள்ள தொலை போட போட அவங்களுக்கு கக்கால வந்து சின்ன சின்னதாக பிளட் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி இருக்கும். த பேபி வில் பிகம், தட் இஸ் அந்த சைல்டு வில் பிகம் வெரி அனிமிக், டயர்ட், சம்டைம்ஸ் ஃபீவர், பிளாக்கேஜ் ஆஃப் இன்டெஸ்டைனல் பாசேஜ் இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் த கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் கண்டாமினேட்டட் சாயில். அந்த infected person they contaminate that soil, water, plants and through that fecal இது. So healthy person வந்து they can acquire by contaminated water, vegetable and fruits and all that. So அவங்க போடுற அந்த parasites மூலமா அந்த soil வந்து அப்படியே contaminate ஆகி உங்களுக்கு வரலாம். ஊச்சரியா bancrofti வந்து பாத்தீங்கன்னா that is the filarial worm here. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி lymphatic vessels இருக்கும். இதுல வந்து valves மாதிரி இருக்கும். The valve will allow the unidirectional spread. இந்த வேல்வ்ல வந்து இந்த ஃபிலேரியல் வேர்ம் வந்து அதை பிளாக் பண்ணும்போது இந்த லிம்ப் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், தெல் பி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிம்ப். அந்த லிம்ப் ஃப்ளோவில் வந்து ப்ராப்பராக போடலாம், ஃப்ளூட் வந்து அக்யூமுலேட் ஆகி தெல் பிகம் எடிமா. ஸோ அதுதான் யானை கால் சொல்லுவோம், எலிஃபென்டையாசிஸ். சம்டைம்ஸ் ஈவன் த டெஸ்டிகல்ஸ் ஆல்சோ கெட் என்லார்ஜ். ஸோ வி கால் தட் அஸ் எலிஃபென்டையாசிஸ் ஆர் ஃபிலாரியாசிஸ். ப்ராபப்ளி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த Culex mosquitoes. Okay. So that you need to remember. Okay children, you are able to follow. So fungal infection பார்த்தோம்னா மெயினாக we have இந்த மாதிரி வரும், வெள்ளை வெள்ளையா தேம்பல் மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலையில் அங்கங்கே பேட்சாக ஹேர் லாஸோட வருவாங்க. ஸோ ப்ராபப்ளி தட் இஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். வாட் இஸ் மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் ஆர் எபிடெர்மோஃபைட்டான். ஸோ தேர் ஆல் தட் ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த படை தாமரை அப்படிலாம் சொல்லுவோம்ல, சேற்றுப்புண் அதெல்லாம். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் இன் ஸ்கின்னு, நெயில், நெகச்சுத்திலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் தான். ஸோ மெயினாக என்ன வரும், பயங்கர அரிப்பு இருக்கும். ஸோ இது எதால் வருது, ஒன்றும் ஓவர் ஹீட்டாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி ஈரப்பதம் இருந்தால் அந்த இடத்துல நிறைய வளரும். பர்டிகுலர்லி ஸ்கின் ஃபோல்டு எங்கெல்லாம் இருக்கோ, கிராயின்ஸ், ஆக்சிலா அங்கெல்லாம். ஸோ ஏன் வருது அப்படின்னா ஷேரிங் ஆஃப் டவல்ஸு. ஸோ அவங்களுக்குன்னு அந்த பர்சனல் ஹைஜீன், இது ஏன் பொருள் நான் யூஸ் பண்ணோம் அப்படி இல்லாமல் ஷேரிங் ஆஃப் டவல்ஸு, க்ளோத்து, கோம்பு அதெல்லாம் காமன் ஃபார் திஸ் டிசீஸ். ஸோ இப்போ எப்படி இவ்வளோ டிசீஸ் பார்த்தோம். ஸோ ஹவு இஸ் தட் வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் ஆல் திஸ். So main first point is personal and public hygiene is important. So first we have to keep ourselves clean. So clean ஆன தண்ணி குடிக்கணும், clean ஆன water, food எல்லாமே எடுத்துக்கணும். அப்போ public hygiene என்னும்போது you have to have a proper disposal of all the waste. Clean water, disinfectant போகிறோம், bioremediationல அந்த steps எடுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் டேங்க் வாட்டர்லாம் இருக்கோ they should not get stagnant and contaminated. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி water and foodborne disease like typhoid, amoebiasis இது எல்லாத்தையுமே நம்ம குறைக்கலாம். இப்போ ஏர்போர்ன் டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன், லைக் நிமோனியா, காமன் கோல்டு. இப்போ பார்க்குறமே கோவிடுக்கு வாட் ஆர் வி அட்வைசிங், சோஷியல் டிஸ்டன்சிங், வேர் அ மாஸ்க், சானிடைஸ். ஸோ தட் இஸ் வேர். ஸோ அவங்க யூஸ் பண்ணதை நம்ம தொடும்போது தட் கெட்ஸ் கண்டாமினேட்டட் பிகாஸ் ஆஃப் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். when it comes to protozoan diseases like malaria, filariasis and all, vector மூலமா வருது. even amoebiasis also through that entamoeba histolytica, house flies. You have to take proper measures. So எங்கெல்லாம் ப்ரீடிங் ஆகுது அப்படின்னு நம்ம வேணா பார்க்கலாம். லைக் யூஸ்வலி தட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஃப்ரம் தோஸ் கார்பரேஷன் ஆல் they'll come and inspect. அவங்க வந்து பார்ப்பாங்க எங்கேயாவது சின்ன சின்ன பக்கெட்ஸ் வச்சிருக்காங்களா, ஏர் கண்டிஷன் விடுற இடத்துல தண்ணியில் வந்து அங்கே எப்படி இருக்கு. ஸோ they'll try to inspect. So what are they looking for? Breeding. எங்கெங்கெல்லாம் ப்ரீட் ஆகும், ஸ்டாக் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த கொசு முட்டை போட ஆரம்பிக்கும். ஸோ there'll be lot of கொசு, lot of malaria coming up. So they want to clean all that. So they'll advise to use mosquito repellents, mosquito nets போடுங்க, இந்த ஒயர் மெஷ் மாதிரி போடுங்க, ஸோ மஸ்கிட்டோஸ் வராது. ஓகே, தி என்ட்ரி ஆஃப் மஸ்கிட்டோ லைக் தட். ஸோ தேல் ஸ்ப்ரே அந்த பூச்சி மருந்து, அந்த வாட் இஸ் தட் கால், அந்த மஸ்கிட்டோ இது வந்து அடிப்பாங்களா கொசு மருந்து, தட் இன்செக்டிசைட்ஸ் தேல் டூ. அப்புறம் அந்த கேம்பூசியா ஃபிஷ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேல் ஆஸ்க் திஸ். ஸோ தட் டக்ஸ், larvivorous fishes like gambusia, some insects like dragonflies, insectivorous plants like Atricularia. All this வந்து will try to help in controlling the vectors like that. So அந்த மாதிரி when you control the vector, this Aedes mosquito for this dengue, chikungunya, all that you can control. Ma, you are all able to follow so far? Yes? Okay. Now coming to the advancements of this medicine, we have a safety precaution. So எப்பவுமே அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா prophylaxis ன்னு சொல்லுவோம். Prophylaxisக்கு அர்த்தம் என்னன்னா prevention. So always prevention is better than cure. இதுதானே நம்ம மெடிக்கலோட டேர்மே, இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் வேக்சின்ஸ். ஸோ வாட் இஸ் வேக்சின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் இம்யூன் சிஸ்டம் வேக்கப். தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பி விடுற எப்படி, பை கிவிங் வேக்சின். இதுதான் கான்செப்ட்.
ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ். லைக் அந்த மாதிரி தானே ஸ்மால் பாக்ஸ் யார் வேக்சின் இது கண்டுபிடிச்சாங்க? எட்வர்ட் ஜெனர் இல்லையா? எட்வர்ட் ஜெனர் அவர் தானே கண்டுபிடிப்பாரு ஸ்மால் பாக்ஸ்க்கு. அப்படிதான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணிட்டோம். லைக் தட் வி ஹவ் நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ் ஃபார் போலியோ, diphtheria, pneumonia and all that. Biotechnology use பண்ணி we have made lot of vaccines. Nowadays we are having more safe and new vaccines coming up. Even antibiotics discovery also has led to the treatment of infectious disease. Alexander Fleming. அவர் என்ன பண்ணாரு? ப்ராப்ளி அந்த டைம் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார் நிறைய அவர் வந்து அந்த பென்சிலின்ங்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பென்சிலின் வந்து இப்போ லாட் ஆஃப் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வி ஹேவ் லைக் சிப்ரோஃப்ளாக்சின், அசித்ரோமைசின், டெட்ராசைக்ளின்ஸ், லைக் so many, you can keep on telling, so many antibiotics are there. ஸோ அந்த மாதிரி they are being effectively used to treat various diseases. புரியுதாமா? ஸோ now coming to the interesting topic of immunity. இம்யூனிட்டினா என்ன அர்த்தம்? எதிர்ப்பு தன்மை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எபிலிட்டி ஆஃப் மை பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் வேரியஸ் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். Or according to a medical book, we used to say immunity is the ability of the body, to defend against various pathogens. Okay, so this is called immunity. So there are two types. You have innate immunity and acquired immunity. What do you mean by innate immunity? They are very non-specific. They are present right from the time of birth. This probably because of some barrier. So ஏதோ ஒரு மதில் செவரு மாதிரி இருக்கு, அது எனக்கு வந்து எதிர்ப்பு தன்மை வந்து எனக்கு பிறவிலேருந்தே எனக்கு தருது. So that is preventing the entry of foreign agents into my body. So you have 4 type of barriers. We have physical barriers. So skin is one of the main barrier. So skin இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா கிருமி சுற்றி எவ்வளோ கிருமி இருக்கும் உள்ளே போயிடுதா? போகாது. ஏன்? ஸ்கின் எனக்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா they will be lined by the epithelial cells which will have the ciliary. ஸோ இது என்ன பண்ணும்? உள்ள அந்த டஸ்ட்டோ ஏதோ போகிறதுக்கு உடனே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ட்ராப் பண்ணும். ஸோ தே ஆர் ஆல் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ் செக்ரீஷன்ஸ். ஸோ வயிற்றுல HCl செக்ரீட் ஆகுது, கண்ணில் வந்து வர டியர்ஸில் IgA சார், சலைவாவில் வந்து செக்ரேட்டரி இம்யூனோகுளோபுலின், இது எல்லாமே என்னோட பாக்டீரியல் க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணும். செல்லுலார் பேரியர்னா இட் இஸ் ப்ரெசன்ட் ரைட் ஃப்ரம் மை பர்த். நம்மளோட பிளட்ல we have leukocytes, the neutrophils, the lymphocytes, the natural killer, they all phagocytize. So cellular barrier. Cytokine barrier na virus infect ஆன செல் வந்து they'll produce a chemical called interferon. அது இன்னும் எஃபெக்டிவா எல்லா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைக் ஆல் தீஸ் பேரியர்ஸ் வில் ப்ரொவைட் immunity right from birth. Okay, பட் இதே அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு அப்படின்னா அது வெரி ஸ்பெசிஃபிக். இப்போ டைஃபாய்டு உள்ள போறியா உனக்கு ஸ்பெசிஃபிக்காக அங்கே வந்து ஒரு ஆள் உனக்கு பார்த்துப்பான். So for every specific pathogen, you will have a specific immune response. So it is characterized by memory. So once வந்து இப்போ ஒரு pathogen நம்ம பாடிக்குள்ளே போகுதுன்னும் போது இது ஃபர்ஸ்ட் ஒரு தீவிரவாதி மாதிரி உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது இதுக்கு ரெகனைஸ் பண்ணி இதுக்கு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை தரும். அதுதான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். Mainly that will be of low intensity, that will be brought about by IgM type of antibody. இப்போ அதே சப்சிக்வெண்ட் எக்ஸ்போஷரில் நம்மளுக்கு இதே வந்துட்டு இன்னொரு வாட்டி அதே கிருமி வரும்போது இப்போ முன்னாடி ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுச்சு இல்லையா, இப்போ அது நல்ல கவனத்தில் இருக்கும். இப்போ செகண்ட் டைம் வரும்போது இது என்ன பண்ணும்? பயங்கர அதிவேகமாக போய் நல்லா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் அட்டாக் பண்ணி இட் வில் ட்ரை டு கில் இட். தட் இஸ் கால்ட் செகண்டரி ஆர் அனமெனஸ்டிக் ரெஸ்பான்ஸ் தட் இஸ் attributed by IgG. So primary response is because of the IgM antibody, secondary is because of IgG. So இது எல்லாமே probably because of the memory they have that they encounter first. So probably when I say antibodies or immunoglobulins, you have what is called the primary, that is primary and secondary light chains they have. Okay, they have 2 light chains and 2 heavy chains. So they are in the antibodies வந்து you can see that they'll have a light chain, they have a heavy chain. இது antigen binding site, இது வந்து variable portion, இது வந்து fixed portion இருக்கும். அடுத்து வந்து you have 2 type of lymphocytes called T lymphocyte and B lymphocyte. Students, I'll make a story in a very short nutshell. See, first வந்து ஒரு கான்செப்ட் நீங்க புரியணும். நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா the lymphocytes இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், they all are produced from bone marrow. Any blood cell they are produced from bone marrow. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the lymphocytes when they come out of the bone marrow, first ஒரு set of lymphocytes they will be sent to thymus. Okay, other set of lymphocytes they will be sent to the bone marrow.
அங்க என்ன கத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா they will learn what is called pre-processing. They get educated there. என்ன சொல்லுனா இது ஏன் பாடி டிஷ்யூ இல்ல இது எந்த இல்ல அப்பதான் it can recognize a bacterial. Everything is a cell. See, lymphocyte பொறுத்த மட்டும் everything is a cell for it. ஓ இது வந்து human, இது ஏன் செல், இது எந்த இல்ல, இது யார்தோ, இது வந்து பாக்டீரியா, இது ஃபங், அப்படி வந்து it has to recognize. So every cell of the body it will be thought there, what we call it as pre-processing. And after once when they come out of thymus, we call that as T lymphocyte. Once when they come out of B lymphocyte, that is bone marrow, we call that as B lymphocyte. So B lymphocytes will produce that antibodies or immunoglobulins when they encounter with an antigen. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா T cells வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா they not only needed for their own proliferation but for the development of B lymphocytes also. So இந்த T lymphocytes B lymphocyte developmentக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. So B lymphocyteல இருந்து என்ன ஆகுது, it is going to produce the antibodies. Okay, so you can see that there are 4 antibodies. IgA, which is called the secretory immunoglobulin. Okay, it is present in the saliva, tears, ellame. Then we have IgM, which I said that primary immune response irukla, anga they play a very important role. Okay mama. Then IgE is concerned with the hypersensitivity reaction, allergic reaction along with the basophils. Okay. Then we have IgG, that is it is the immunoglobulin that can cross the placenta. Then it is going to play a very important role in the secondary immune response. So in the antibodies which is, since it is present in the blood, the response that comes is a humoral response. So cell mediated immunity abdinana, it is by T lymphocyte. When I say humoral immune response or immoral immunity, I am talking about antibodies. So immunity is of 2 types. Okay, one is innate immunity, another one is acquired immunity. Acquired immunity is of 2 types. Okay, cell mediated immunity, humoral immunity. Cell mediated immunity is by T lymphocytes. Humoral immunity is by B lymphocyte, which produce antibodies. So the second type is called the cell mediated immune response or cell mediated immunity. The T lymphocytes will mediate that. So T lymphocytes in patamna, we have helper T cells, we have suppressor T cells, lymphocytes type solran, cytotoxic T lymphocytes. Okay, idhula enna puriyano appadina, apart from providing the immune response, T lymphocytes enna panudhu, it is providing the immune response. Second vandu it is also helping in development of B lymphocyte also. Idha thavara it is going to play a very important role in graft rejection. Adu cytotoxic T cells da. Graft rejection na enna ma'am? For example, இப்ப யாருக்காவது ஒரு உறுப்பு சரியா வேலை செய்யல அப்படினும்போது whether heart or kidney or transplant பண்றாங்க, that is called organ transplantation. So அங்க என்ன பண்ணுவோம், blood match பண்ணி பார்ப்போம், tissue match பண்ணி பார்ப்போம், ஒருத்தருக்கு கிராஃப்டோ டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். பட் நீ என்னதான் மாற்றினாலும் உன்னோட பாடிக்கு இது ஏன் டிஷ்யூ இது எந்த இல்லைன்னு தெரியும். இட் வில் ரிஜெக்ட். ஒரே ஒன்று மாத்திரம் ரிஜெக்ட் ஆகாது நம்ம பாடியில், தட் இஸ் த கார்னியா. பிகாஸ் கார்னியா டஸ் நாட் ஹேவ் த பிளட் சப்ளை. ஸோ இது என்ன பண்ண அழகாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே கிடக்கும். அது அந்த ரிஜெக்ட் பண்ணுறது யாருன்னா சைட்டோடாக்சிக் T lymphocyte. ஓகேவா, இந்த ரிஜெக்ட் பண்ணி விடுறது தான் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் சொல்கிறோம். கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ் கொடுப்போம். அது வந்து அவங்க லைஃப் லாங் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் அதையும் மீறி த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வில் ஹேப்பன் அண்ட் திங்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த எபிலிட்டி ஆஃப் த பாடி டு டிஃபரன்ஷியேட் த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் வந்து விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த லிம்போசைட் அண்ட் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிராஃப்ட் ரிஜெக்ஷன். கம்மிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒருத்தருங்க இருக்காங்க, தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஆன்டிஜன். சரி, இப்பயே நம்ம வந்து அந்த கோவிட் அந்த ஆன்டிஜனுக்கு வி ஆர் எக்ஸ்போஸ்ட் இல்லையா? ஸோ விச் மேபி எய்தர் லிவிங்காக இருக்கலாம், இல்லை வேக்சின் ஃபார்மில் நான் எடுத்துக்கலாம், இல்லை அப்போ என்ன ஆகும், என் பாடி அதுக்கு எதிராக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் டைப் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் கால்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இது ரொம்ப ஸ்லோவாக டெவலப் ஆகும், பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வேர் வி வில் பி வெரி வெரி ஆக்டிவ். த பாடி வில் ஹாவ் ஃபுல் ஸ்ட்ரென்த், எதிர்ப்பு தன்மை டெவலப் ஆகும். பட் இப்போ நான் ரெடிமேடாக ஆன்டிபாடிஸே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தட் ஃபாரின் ஏஜென்ட், தட் இஸ் கால்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இப்போ மதர் மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் த கொலஸ்ட்ரம். குழந்தை பிறந்து அந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்க, தட் இஸ் சீம்பால். அதில் என்ன இருக்குது, ரொம்ப அதிகமாக வி ஹாவ் வாட் இஸ் கால் த ஆன்டிபாடிஸ், தட் இஸ் த IgA.
So we have the abundant IgA antibodies. So அது என்ன பண்ணும், அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து அந்த from the mother it is also crossing the placenta from mother to fetus போதுல. So IgA-வும் போது, IgG-யும் போது during pregnancy. So they are all good examples of passive immunity. So இங்க பாருங்க, இதுல என்ன தெரியுது, ஆஸ்ட்ராஜென்சா, கோவிஷீல்டு வேக்சின் எடுத்துக்கிறோம்ல, அப்புறம் ஃபைசர், பயோஎன்டெக், இது நோவாவேக்ஸ், கோவேக்சின், மாடர்ன் RNA, ஜான்சன் வைரல் வெக்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் டைப் ஆஃப் வாட் வி ஆர் யூசிங். இங்கே வந்து வெறும் வைரல் வெக்டர் ஃப்ரம் த சிம்பான்சி எடுத்ததுல அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அதுதான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து RNA பார்ட் ஆஃப் த வைரஸ் ஜெனடிக் கோடே யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபைசர் இது யூஸ் பண்ண வந்துட்டு இருக்கு. நோவாவேக்ஸ் ப்ரோட்டீன் பேஸ்ட், மாடர்ன் அது RNA-வே யூஸ் பண்ணுறோம். ஜான்சன் இது வந்து வைரல். ஸோ ஹியர் இட் இஸ் ஆல் 2 doses. ஒன்லி ஜான்சன் தே சே இட்ஸ் 1 dose. மீதி எல்லாம் பூஸ்டர் டோஸ் போடணும். They can store the Covishield at regular the temperature. இதெல்லாம் fridge temperature. இது Novavax, AstraZeneca is Covishield actually. Regular fridge temperature. Janssen also regular. But இதே Pfizer இதெல்லாம் -70 deep refrigeration போடணும். Okay. So இதெல்லாம் என்னது, against the COVID-19. They are the vaccines. இல்லையா, போடுறோம்ல Covishield, Covaxin இதுதான். ஸோ என்னது மேம் இது அப்படின்னா, the principle of vaccination ஏன் கொடுக்கணும், இப்போ கொரோனாக்கே இப்போ வேக்சின் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம்ல, ஏன் எடுத்துக்க சொல்கிறோம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெமரி ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறோம், எய்தர் தட் பேத்தோஜனோ இல்லை அதோட ப்ரோட்டீனோ எதையோ ஒன்று இன்ஆக்டிவேட் பண்ணி வீக்கன் பண்ணி பாடிக்குள்ளே செலுத்துகிறோம். அதுக்கு அகெயின்ஸ்ட் இப்போ என்ன நினச்சிக்கோ, பாடி ஐயோ உள்ள நிஜமாவே யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும், அந்த ஆன்டிஜனை போய் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், ஆக்சுவல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். இப்போ இது என்ன பண்ணும், அந்த செல்ஸ் வந்து ஏற்கனவே அட்டாக் பண்ணது கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுங்கெல்லாம் போய் நம்ம லிம்ஃப் நோட்ல மெமரி செல்ல ஸ்டோர் ஆகிடும். திரும்பி உண்மையாகவே வரும்போது அந்த வைரஸை இது பல மடங்காக வந்து மல்டிப்ளை ஆகி ப்ராலிஃபரேட் ஆகி போய் நல்ல இம்யூன் ரெஸ்பான்ஸில் டிஸ்ட்ராய் பண்ணிடும். பட் இதே வந்து when you are going to treat certain conditions like snake bite or tetanus வந்து it is caused by, it's a bacterial infection caused by Clostridium tetani. இந்த சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது இரும்புல வந்து கீழ்ச்சிக்கிச்சு, இல்லை பசங்க சண்டை போட்டு கடிச்சுக்கோங்க, இல்லை நாய் கடிச்சிச்சு, மங்கி கடிச்சு, ஃபர்ஸ்ட் டிடி போடுவோம், அப்புறம் ரேபிஸ் போடுறோம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிடி போடுவோம். டிடி என்ன பண்ணுறோம், we are injecting the preformed antibodies there. So or antitoxin, that is containing antibodies to the toxin. இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸ்னேக் பைட்டுக்கும் அப்படி தான் கொடுப்போம். ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்னேக் வெனம் இப்படி தான் கொடுப்போம். இதுக்கு பேர் பாசிவ் இம்யூனைசேஷன். ஸோ ஆக்டிவ் இம்யூனைசேஷன் இப்போ நம்ம வேக்சின் போட்டுக்கிறது கோவிடுக்கு. பாசிவ் இம்யூனைசேஷன் லைக் யூ ஆர் டேக்கிங் த ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ். ஸோ RNA, தட் இஸ் rDNA, தட் இஸ் த ரீகாம்பினன்ட் பயோடெக்னாலஜி மூலமாக we are making lot of vaccines. இப்போ நம்ம கோவிஷீல்டு, கோவேக்சின்லாம் பண்ணுவோம். எப்படி பண்ணுறாங்க, பிகாஸ் ஃப்ரம் த பயோடெக்னாலஜிக்கல் ஒன்லி. ஓகே. ஸோ ப்ராப்ளி ஃப்ரம் த பாக்டீரியா ஒரு ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு வேணும்னும் போது லைக் திஸ் ஒன்லி வி கேன் மேக். ஸோ இது வந்து சேஃப்டி, அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸோட லெஸ் அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வி ப்ரிஃபர் மோர் ஆஃப் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி வேக்சின்ஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் மோர் அவைலபிலிட்டி நம்மளுக்கு தேவை. ஹெப்படைட்டிஸ் B வேக்சினே அப்படி தான், தே ஆர் ப்ரொடியூசிங் ஃப்ரம் ஈஸ்ட். எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் so far? You understood? ஸோ இன்னைக்கு எடுத்ததுல வாட் இஸ் ஹெல்த், வாட் இஸ் டிசீஸ், what are the types of disease, how you classify them, and I taught you about what are the various bacterial disease, what are the tests that viral disease they are test, then fungal disease and the marlam paatho. Then I taught you what is immune system, what is that immunity, what do you mean by vaccination, how is that immunization or vaccination confer immune response to a person. Any doubts? Rachel, Aditi, Mohammad Fateen, Janani, Maithili, any doubts? Shall we wind up the session? Okay, in the next class we will go with the next phase of it, the other part of it, like we have AIDS, cancer, then the drug addiction, adolescence period. Very interesting it will be. So we'll check you up in the next class. Any doubts children, you're able to follow? Yeah. So I'll wind up the session children.